பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்படி என்ன தலை போற விஷயம்? தலை போற அவசரம் தான் மாப்பிள்ள, தலை போற அவசரம் தான். நான் பண்ண தப்புக்கு பிரயாசத்தை இடத்துல தான் உங்களை வர சொன்னேன். அதனால தான் லதாவுக்கு தெரியாமல் நான் உங்களை வர சொன்னேன். அப்படின்னா பெரிய தவறாக தான் செஞ்சிருவீங்க போல. விஷயம் என்ன விஷயம்? விஷயத்தை சொல்லுங்க. சொல்கிறேன் மாப்பிள்ள. லதாவோட அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரதான்னு ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்துச்சு. அவனுக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் தான் மதன். தெரியும், மதன் சொன்னான், நான் நம்பல. அப்ப நீங்களே சொல்லும் போது நம்ப வேண்டியதா இருக்கு. பணக்காரியா லதாவோட அம்மா கிடைச்சதுனால நான் சாரதாவை துரோகம் பண்ணிட்டு லதாவோட அம்மாவை கல்யாணம் வேண்டியதா போச்சு. இப்ப மனசாட்சி உறுத்து சந்துரு. நான் பண்ண தப்புக்கு பிரயாச்சித்தமா மதனுக்கு ஒரு தொகையை கொடுத்து அவனுக்கு ஒரு நல்லது பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். உங்க குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க. இதுல நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? இல்ல மாப்பிள, என்னோட சொத்துல இருந்து இப்ப எதுவுமே எடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியுமில்ல. அதனால உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கிற சொத்துல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் எனக்கு பணம் கொடுங்க. அதுல இருந்தா இல்ல மாமா, எனக்கு லதாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிமான அந்த பணம் மட்டும்தான். நான் அதை வச்சு அதையே இழந்துட்டு நான் என்ன செய்யறது? என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாப்பிள, இல்ல மாப்பிள, நீங்க ஒன்றும் சும்மா கொடுக்க வேண்டாம், கடனா கொடுங்க. என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ப்ளீஸ் மாப்பிள. சரி மாமா, இப்ப பணத்தை குடிச்சு அந்த பிரச்சனையை இது பண்ணிடுறீங்க, மறுபடி திரும்பவும் வந்து இது பிரச்சனை பண்ண மாட்டேன் என்ன நிச்சயம் இருக்கு? எப்படியாவது இந்த பணத்தை கொடுத்து அவனை சமாளிச்சு அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடுறான் மாப்பிள. இல்லைன்னா அந்த சாரதாவுக்கு செய்த துரோகம் என்னை தூங்கவே விடாது மாப்பிள. சரி மாமா, நீங்க சொல்ற விஷயம் புரியுது. வாங்க பணத்துக்கான ஏற்பாடு பண்ணலாம். ரொம்ப நன்றி மாப்பிள. அம்மா சத்யா, அந்த ஆண்டவன் ஒண்ணுமே கையெடுத்து கும்பிடுறதுல எந்த பிரயோசனம் இல்லையம்மா. அப்பா, ஏப்பா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்னம்மா, ராஜாவுக்கு வேலை போனதுலேருந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் கடைசியாக உன் தாலியை விற்று நம்ம சாப்பாடு தின்னுக்கிட்டு இருக்கோம். கடவுள் வந்து பணக்காரனுக்கு தான் அள்ளி அள்ளி கொடுக்குறான், ஆனால் அந்த ஏழைங்களுக்கு இல்லை. ஏன்னா அவன் தான் லட்ச லட்சமா லஞ்சம் கொடுக்குறானே. அப்பா, அப்படிலாம் பேசாதீங்கப்பா. இது கடவுளுக்கு ஒண்ணு புதுசு இல்லையப்பா. ஆமா சத்யா, யாருக்கும் எந்த தீங்கு கூட மனசால கூட நினைக்காத உனக்கு இந்த மாதிரி மூளைக்காட்சி வந்திருக்கு. ஐயோ, என் பையன் மட்டும் தெரிஞ்சதுன்னா விஷயம், அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஐயோ அப்பா, எனக்கு இப்படி ஒரு காய்ச்சல் இருக்குன்னு தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லாதீங்கப்பா. அவர் வேதனை பறத என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. ஆமா, இந்த நிலைமையிலையும் உன் புருஷன் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. சரியம்மா, நான் போய் யாராச்சும் கிட்ட பணம் இருந்தா கேட்டு வாங்கிட்டு வரேன். ராஜா வந்தான்னா வீட்லயே இருக்க சொல்லம்மா. சரிப்பா. என்ன சத்யா,
போட்டிருக்க? லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு தலை ரெண்டும் வெடிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலி தாங்க முடியல. அதான். சத்யா, இது சாதாரண தலைவலி இல்லை, மூளை காய்ச்சல்னால வந்த தலைவலி. எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? சிவாவை சந்துரு பார்க்க அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே தான் லதா சொன்னான். ஏங்க, பழிகரண்ட பஞ்சாங்கம் பார்க்க போனா அடுத்த நிமிஷமே மரணம்னு சொல்லுவா. ஆனா லதாவுக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காதுங்க. அவ உங்ககிட்ட இல்லாத பொல்லாதையும் சொல்லியிருப்பா. தயவு செஞ்சு நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. எனக்கு சாதாரண தலைவலி தான். புரிஞ்சுதா? சரி சத்யா, நான் லதா சொன்னதை நம்பல. டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாருங்க. அப்புறம் ஸ்கேன் என்னென்னமோ எடுக்கணும்னு சொன்னாரு. நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையால் ஆகாத இவன் எங்கடா நமக்கு வைத்தியம் பார்க்க போறேன்னு என்கிட்ட மறைச்சியா சத்யா? உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சத்யா. என்னங்க ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க, என்னால ரொம்ப முடியலனா அத உங்ககிட்ட தானங்க சொல்லுவேன். 2 நாளைக்கு பார்க்கலாம். இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்க. என்ன சொல்றீங்க? 2 நாளைக்கு மாத்திரை மருந்து இருக்கு, அது சாப்பிட்டு பாக்குறேங்க. சரியாகலைன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். தெரியும் சத்யா, பணமும் இல்லாம எப்படா ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னு யோசிக்கிறியா? எனக்கு தாய் தாரம் சொத்து எல்லாமே நீதான் சத்யா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. நானும் உங்களை விட்டு போக மாட்டேன். ஏங்க, நான் எப்பவோ உங்களுக்கு துணையா உங்க கூடயே தான் இருப்பேன். என்னை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. என்னால வலி தாங்க முடியலையே. எனக்கு எங்க இருக்கீங்க? ஐயோ அம்மா, ஐயோ. சத்யா, என்ன சத்யா ஆச்சு? எனக்கு என்னால தலைவலி தாங்க முடியலைங்க. ரொம்ப வலிக்குது. அம்மா, அம்மா. சாதாரண காய்ச்சல் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நாளைக்கு காலைல ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடுங்க. சரிங்க டாக்டர். சரிங்க சார். ஆமாம் சார். இந்த மாத்திரை இப்போதைக்கு போட்டுக்குங்க. நாளைக்கு காலைல ஹாஸ்பிட்டலுக்கு
ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. சரிங்க டாக்டர். சரியாயிரும், கவலைப்படாம. சுமந்து சுமந்து ஐயோ பகலும் நிறைந்து இங்கோ சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா அஞ்ச சுமந்து சுமந்து ஐயோ பகலும் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா. நீங்களா? உங்களை ஒரு தடவை பார்த்ததுக்கு என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. மறுபடியும் உங்ககிட்ட பேசணும்னா ஏன்னா குடும்பத்தோட தற்கொலை தான் செஞ்சுக்கணும். ராஜா, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ப்ளீஸ். உங்க பேச்ச கேட்க என்கிட்ட பணம் காசு எதுவும் இல்லப்பா. பிச்சை எடுத்து சோறு திங்கிற அளவுக்கு நான் ஆளாயிட்டேன். உங்க சகவாசமே வேண்டாப்பா. ராஜா, நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் தாராளமா ஏத்துக்கிறேன். உங்களை தண்டிக்கிறதுக்கு நான் என்ன கடவுளாப்பா? சாதாரண மனுஷன். நாங்களும் மனசுங்களா மாறிட்டோம் ராஜா, நம்புங்க. உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின 5 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தோம். இந்தாங்க. வேணாம்ப்பா. ஒருவேளை இது கள்ள நோட்டா இருந்து போலீஸ் கேஸ்னெல்லாம் என்னால் அலைய முடியாது. இருக்கிற பிரச்சனையில இது வேறயா எனக்கு? எங்களால பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எங்களை நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். இந்த பணம் நிச்சயமா கள்ள நோட்டு கிடையாது. உங்க தம்பி சந்துருவோட மாமனார் இருக்காரு சுந்தரம், அவரோட பணம் தான் இது. சுந்தரமா? அவர் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும்? சொல்றேன். சின்ன வயசுல அவர் செய்த தப்புக்கு தப்பா பிறந்தவன் தான் நான். என்ன ஊரறிய அவரோட மகனை ஏத்துக்க சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் தயாரா இல்லை. அதனால அவரோட போராடி எனக்கு சேர வேண்டிய பங்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த பணம் தான் இது, வாங்கிக்கிங்க.
அவர் அவ்வளோ மோசமானவரா? ராஜா, அவரை பத்தி விமர்சனம் செய்யறதை விட்டுட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு போய் உங்க மனைவி காப்பாத்துங்க. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. என் மனைவியை காப்பாத்துறதுக்கு கடவுள் தான் நீ சரியான நேரத்துக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்கிறாரு. கொண்டாங்க பணத்தை. அப்பா, எனக்கு பெரிய பாரம் குறைஞ்சது. அப்ப நாங்க வரோம் ராஜா. சரிங்க. சார் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களுக்கு தான் சார் லாட்டரி பரிசு விழுந்திருக்கு 5 கோடி. எனக்கா? எனக்கெல்லாம் விலகாதுப்பா. வேற யாராவது அதிர்ஷ்டசாலிக்கு விழுந்திருக்கும். நீ போய் அவரை தேடு. ஐயோ நம்புங்க, உங்களுக்கு தான் விழுந்திருக்கு. நான் சொல்ற லாட்டரி நம்பரும் உங்க லாட்டரி இருக்கிற நம்பரும் ஒரே நம்பரான்னு பாருங்க. இங்கே கொண்டாங்க பார்க்கலாம். இந்தா பாருங்க. ஆமா, இது என்னோட நம்பர் தான். கடவுள் என்னை கைவிடலப்பா. எனக்கு தான் பரிசு 5 கோடி விழுந்திருக்குது. சார் அப்படியே என்னையும் கொஞ்சம் கவனிங்க சார். எங்க குடும்பத்திலையும் கொஞ்சம் விளக்கேற்றி வைங்க சார். கண்டிப்பாப்பா. பணம் வந்ததும் உனக்கு ஒரு தொகையை தரேன். முதல்ல இந்த நல்ல விஷயத்த என் சத்யாட்ட நான் சொல்லணும். சார் நான் வரப்பா. அப்படியா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே ஏஜென்ட்டை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சத்யா, சத்யா, ஏன் படுத்திருக்க? எந்திரிமா. என்னாச்சு? உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறேன். நம்ம ஏமாந்த 5 லட்சம் பணம் கிடைச்சிருச்சுமா. அதோட நமக்கு 5 கோடி பரிசு இருந்திருக்குது. இப்போ எந்திரி, நம்ம போய் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் உனக்கு நான் வைத்தியம் பார்க்குறேன். அப்புறம் உனக்கு உடம்பு பூரா நகையா செஞ்சு போட போறோமா. என் சத்யாவின் மேல் நான் மகாராணி போல பாத்துக்க போறேன். ஏன் சத்யா? எந்திரி சத்யா. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், என்ன எதுவுமே பேசாம படுத்திருக்க? சத்யா, 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 ஐயோ சத்யா. சொன்ன போன நீ இப்ப எதுக்குடா இங்க வந்த? மகனாட்ட வளர்த்த
பேசிட்டானு தாண்டா உன் மூஞ்சிலேயே முழிக்காம போயிட்டா. என்னது அக்காவா? அட பாவி, நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு எப்படியெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு பாடுபட்டிருப்பா. அப்பேற்பட்டவள நீ மாமனார் மருமகன்னு தொடர்பு படுத்தி பேசி இப்படி அசிங்கப்படுத்திட்டே எங்களையா. என் முகத்திலே முடிக்காதீங்க, போயிடுங்க எல்லாரும் போங்க. சந்துரு ராஜா, ஆக வேண்டியதை பார்க்கலாம்ப்பா. ஆரியா, நல்லா பாரு. இப்போ உனக்கு திருப்தி தானே? உன் பொண்ணு நல்லா இருக்குன்னு எங்க குடும்பத்தையே இப்படி நாசமாக்கிட்டியே. நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்ட. அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாங்கண்ணா. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே நடக்காதுடா. முதல்ல இந்த இடத்த விட்டு நீங்க போங்க. நான் மனுஷனா இருக்கும் போதே நீங்க போங்கடா, போங்க. போங்கடா வெளியே. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ நீ முந்தி போனது நியாயம் இல்லை நான் முந்தி போகவே யோகம் இல்லை கூட்டை விட்டு தாய்க்கிளி பறந்ததிங்கே பசித்தவன் கேட்கிறேன் பாஞ்சோறு எங்கே என் தேவியே நானும் செய்த குற்றம் என்ன ஒரு பார்வை ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ
அவருடைய தங்கச்சியானவ என்ன பண்ணா அவன் மேலே பழி போட்டான். மாமனாருக்கும் மருமகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானவ. ஆனால் அதுக்கு நினைச்சு சத்யாவான தன் உயிரை விட்டு விட்டாள். சித்தாவுடைய வாழ்க்கையை சத்யோட வாழ்க்கையை பின்பற்றுங்கள், அவளை போல் நீங்கள் வாழுங்கள் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதை உட்காந்து பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நமது நாடகத்தை துவக்கி வைத்த பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் திரு சேகர் அண்ணன் அவர்களுக்கும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், இவ்வளோ நேரமாக நாடகத்தை பொறுமையாக கண்டுகளித்த ஊர் மக்கள் அனைவருக்கும் விழா கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு விவரம் தெரிந்தவரை நமது நாடகத்திற்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்து நம்மளோடு இணைந்து பணியாற்றிய நமது சுந்தரம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களோடு தெரிவித்து கொண்டு மகிழ்ச்சி அடைவோம் என்று இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் விழா கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பரமத்தி வேலூர் நமது மோகன் சீன் கம்பெனி அன்னார் அவர்களின் மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இவர் தான் சரியான பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு செலெக்ஷன் பண்ணி தான் நான் வரேன் நீ வரேனாங்க. வேண்டாம், ஈரோடு ஜெகன் வந்து நல்ல முறையில் மியூசிக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அன்பு சகோதரிகள் சாந்தி, சுதா, மற்ற கிளப் காவியா, ராதிகா, இவங்களுக்கெல்லாம் இந்த ஊர்னு பிடிக்கும். நான் குறிப்பாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நான் சாந்திட்டு கேட்டேன், இந்த தேதியை மார்ச் 1 7 இடங்கள் கேட்டாங்க. சாந்திக்கு மலசமுத்திரம் நாடகத்தில் போகும்போது 1ஆம் தேதி. ஆனால் சார் சுந்தர சார் சொல்கிறாரு, சித்தமூடிக்கு நான் வரேன், சித்தமூடி மக்களை பார்க்கணும், சித்தமூடியில் கூட அன்பை பெறணும் அப்படின்னு சொல்லியதை வந்து நடித்து கொடுத்துருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக சாந்திக்கு நன்றி, மியூசிக் நன்றி. இவ்வளவு அலங்கார மேடை, சாதாரணமான மேடை இல்லை. இந்த மேடையில் எத்தனையோ சகாப்தம் அது தம்பி பிரதீப்புக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நீட்டாக அதை மோகன் சிங்கம்னு சொன்னாவே அதுக்குன்னு ஒரு ரசிக்கத்தன்மை கூட்டம் வரும். ஆனால் நாங்கள் பெருமையாக சொல்லி பார்த்துருப்பீங்க, சீன் சைடிஸ் எப்படி போட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த அன்பு தம்பிகள் நன்றி, தனபாலுக்கு நன்றி, சசிக்கு நன்றி. என்னை கட்டாயப்படுத்தி நீங்களே தான் வரணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு எனக்கு நிறைய அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு நன்றி. அது மட்டும் இல்லை, கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்டோம். கலெக்டர் ஆஃபீஸில் கேட்கும்பொழுது இந்த அனுமதி வாங்கி, கலெக்டருடைய அனுமதி வாங்கி மணி 3 வரைக்கும் நாடகம் நடத்தலாம், மற்ற இடங்கள் நடத்த முடியாது, 1 மணி வரைக்கும் தான். இங்கே மட்டும் 3 மணி வரைக்கும் நாடகம் நடத்திக்கிறோம். ஆக நான் மீண்டும் அடுத்த 20வது படைப்புக்கு நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ఇక్కడ ఎవరి బాబు కాడ రాసుని మార్కెటింగ్ పాడింది. ఆ కుర్చీని మాట్లాడండి. Some
Radha